இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் தற்கொலைக்கு தூண்டும் மர்ம பாலம். ஜான் ராபர்ட் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே காலேஜ் படிச்சுட்டு வந்தாங்க. 2 பேரும் எப்போ மீட் பண்ணாலும் அமானுஷமான விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் ஜான் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கும் போது அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் ஒரு பாலத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அவர் அந்த வெப்சைட் உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த பாலத்தோட நிறைய இமேஜஸ் உள்ளே இருக்குது. அந்த பாலத்தை பற்றி நிறைய அமானுஷமான விஷயங்கள் எல்லாம் ஜான் படிக்கிறாரு. அப்போவே யோசிக்கிறாரு, நம்ம ராபர்ட்டை மீட் பண்ணால் கண்டிப்பாக இந்த பாலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்த நாளே ராபர்ட்டை மீட் பண்ணி ஜான் அந்த வெப்சைட்டில் இருந்த பாலத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் அந்த பாலம் ஜான் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கான். ஜான் ராபர்ட் கிட்ட, நான் பயங்கரமான ஒரு பாலத்தை பற்றி படித்தேன், அது என்ன படித்தேன்றதை இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கேளு அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் ராபர்ட் கிட்ட சொல்கிறாரு. அதாவது இந்த பாலத்துக்கு கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கான். இந்த பாலத்தில் நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பாங்களாம். எதனால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் தெரியாமே தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. மேலும் ஒரு வருஷத்துக்கு 20லேருந்து 30 பேர் இந்த பாலத்தில் தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம். அதுவும் மேக்சிமம் நைட் டைமில் இந்த பாலத்தில் போனாலே அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்கிறாரு. இந்த விஷயங்களெல்லாம் கேட்டதும் ராபர்ட்க்கு பயங்கர எந்துவாயிடுது. நம்ம எப்படியாவது இன்னைக்கு நைட்டே போய் அந்த பாலத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஜானுக்கு தெரியாமல் அந்த பாலத்துக்கு நைட்டு கிளம்புறாரு. அந்த பாலத்தை ரீச் ஆகிட்டவுடனே அங்கே பயங்கரமான ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் ராபர்ட்க்கு கிடைக்குது. இதை ஜானுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கால் பண்ணுறாரு. ஆனால் அவர் ஃபோனில் டவர் இல்லை. கொஞ்ச தூரம் அந்த பாலத்துக்கு அடியில் ஒரு சின்ன டெலிஃபோன் பூத் இருந்துதான். சரி, ஓகே, இதில் நம்ம ஜானுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ஜானுக்கு கால் பண்ணி, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா, நீ மதியம் சொன்ன அந்த பாலத்தில் தான் இருக்கேன், நீ சீக்கிரமாக இங்கே வா, இங்கே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ஜானை கூப்பிடுறாரு. ஜானோ சரி ஓகே நான் கண்டிப்பாக வரேன். ஆமாம், நீ எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது தான், இந்த பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது, அதுக்குள்ளே இருந்து தான் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாரு. ஜானுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. இல்லை, நீ அந்த இடத்துலையே இரு, அந்த இடத்துல டெலிஃபோன் பூத்தில் எதுவுமே கிடையாது, நான் அந்த பாலத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் படிச்சிருக்கேன், என்ன பிரச்சனை நடந்தாலும் நீ அந்த டெலிஃபோன் பூத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ஜான் ராபர்ட் கிட்ட சொல்கிறாரு. ராபர்ட் இந்த விஷயத்த ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. என்ன சொல்கிற, எனக்கு வெளியே நிறைய பேர் நிற்கிறாங்க அடுத்தடுத்து கால் பேசுகிறதுக்கு, இது ஒரு சாதாரணமான டெலிஃபோன் பூத்து தான், நீ அந்த வெப்சைட்டில் அந்த டெலிஃபோன் பூத்தை பற்றி படிக்காமல் கூட மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜான் ராபர்ட்டை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாரு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ அந்த டெலிஃபோன் பூத்தை விட்டு வெளியே வரக்கூடாது, நான் ½ அன் ஹவரில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கிளம்புறாரு. ராபர்ட்டும் ஜான் சொன்ன மாதிரி அந்த டெலிஃபோன் பூத்லேருந்து வெளியவே வரலையாம். வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே ராபர்ட்டை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். அந்த டைமில் ராபர்ட்க்கு பயங்கரமாக பயம் வந்துடுது. ½ அன் ஹவர் கழித்து ஜான் அங்கே வந்து பார்த்தா அந்த பாலத்தோட விளிம்பில் ராபர்ட் நின்றுட்டு இருந்திருக்காரு. ஜான் ரொம்பவே பயந்து போய் ராபர்ட் ராபர்ட் அப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சா ராபர்ட் கீழே விழுந்து இறந்துருப்பாரு. ஆனால் ஜான் ராபர்ட்டை காப்பாற்றிடுறாராம். அதாவது இந்த பாலத்துக்கு நைட் டைம் வரவங்களை ஏதோ ஒரு வித சக்தி இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஒரு பர்சனை கொலாப்ஸ் பண்ணி அந்த பாலத்தோட விளிம்பில் நிற்க வைக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால தான் இந்த பாலத்தில் வருஷத்துக்கு 20லேருந்து 30 தற்கொலைகள் நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஜான் வரல அப்படின்னா ராபர்ட்டும் கண்டிப்பாக இறந்துருப்பாரு. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.